ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் குழிப்பணியாரம் மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரே மாவை வச்சு எப்படி கார குழிப்பணியாரம், இனிப்பு குழிப்பணியாரம் ரெண்டுமே செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குழிப்பணியாரம் மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி சேர்க்கும்போது பணியாரம் நல்லா உருண்டையாக நல்லா வரும். அதுக்காக நான் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதும் உப்பு சேர்த்து மாவை அரைச்சிட்டு ஒரு 6 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. பணியார மாவு எப்போதுமே இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் பணியாரம் நல்லா வரும். இப்போ நான் அதை 2 பணியாரம் பண்ணுறதுக்காக 2 பவுலில் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இனிப்பு குழிப்பணியாரம் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெல்லத்து கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். இது ரொம்ப பாகு பதம் வரணும்னு அவசியம் கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். தண்ணி கூட நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூட நான் துருவின தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மாவு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குழிப்பணியார கல்லில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இனிப்பு குழிப்பணியாரம் பண்ணும்போது நெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய குழிப்பணியார கல் நான்ஸ்டிக் தான். அதே மாதிரி இந்த குழிப்பணியாரம் அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப டீப்பாலாம் இருக்காது, கொஞ்சம் மேலே தான் இருக்கும். இதே சில கல் பார்த்திங்கன்னா நல்லா டீப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் பணியாரம் இன்னுமே நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். இப்போ நம்ம குழிப்பணியாரம் அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே கருகிடும். இப்போ வெந்து வந்ததுக்கப்புறமா எல்லா பக்கமும் அதே மாதிரி திருப்பிக்கலாம். இப்போ 2 பக்கமும் அதே மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பணியாரத்தை எடுத்துடலாம். இப்போ இனிப்பு குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நம்ம கார குழிப்பணியாரம் ரெடி பண்ணலாம். கார குழிப்பணியாரம் பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மாவு கூட சேர்த்து மாவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. ஸோ ரொம்ப மாவில் தண்ணி சேர்த்துடாமல் இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ குழிப்பணியார கல்லில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லா வரும் கிறிஸ்பியாக. நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே கருகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்தோன்னா பணியாரம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நல்லா சாப்பிடும்போது கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான காரக்குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அந்த மாதிரி எது வேணாலும் வச்சு ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.